Hello everyone, welcome to Chennai to London. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது deviled paneer. ஏன் deviledனா hot and spicy இருக்கும். It's a very famous Sri Lankan starter. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 liters whole milk எடுத்துருக்கேன். அதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பால் பொங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் போட்ட உடனே உங்களுக்கு வந்து பன்னீர் ஃபார்ம் ஆகும். அப்படியே கர்டில் ஆகும். இப்போ நம்ம வந்து டெவில்டு பன்னீர் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதிலே போடுறேன். ஸோ அந்த பன்னீர்லேயுமே கொஞ்சம் உங்களுக்கு காரம் இருக்கும். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் தான் போடுறேன். நல்லா காரமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நம்ம பன்னீரை வடிகட்டிடலாம். ஸோ வடிகட்டுறதுக்கு ஒரு கொலண்டர் வேணும். அப்புறம் வந்து ஒரு மஸ்லின் கிளாத், ஒரு காட்டன் கிளாத் வேணும். ஸோ பயங்கர ஹாட்டாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்படி கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை புழிஞ்சிட்டோம். நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் எய்ம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஹெவியான ஒரு பாத்திரம் இல்லைன்னா ஏதாவது சப்பாத்தி கல், ஸோ அதை வந்து மேலே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விடலாம். கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணி விடும். ஒரு 5 minutes. 5 minutes ஆகிடுச்சு. ஸோ தண்ணி எல்லாம் வடிஞ்சு ட்ரையாக இருக்கும். இப்போ இதுலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமா வெட்டிக்கலாம். க்யூப்ஸ் தான் நம்ம வெட்டியிருக்கோம். என்ன ஷேப்லனாலும் நம்ம வெட்டிக்கலாம். ஸோ இப்போது நம்ம டெவில்ட் பன்னீர் பண்ணலாம். டெவில்ட் பன்னீர் பண்ணுறதுக்கு 2 வெங்காயம் க்யூப்ஸ் மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். எல்லா கலர்ட் பெப்பர்ஸ், கேப்சிகம்ஸ், அப்புறமா சில்லிஸ், ஸ்ப்ரிங் அனியன்ஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி, பூண்டு, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், கெச்சப், சோயா சாஸ், அப்புறம் மேலே ஊற்றுறதுக்கு கொஞ்சோண்டு லெமன். ஸோ இப்போ நம்ம பன்னீர் பண்ணுறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். போதும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுடலாம். ஸோ கேப்சிகம் போட்டுடலாம். இதில் வந்து ஆரஞ்ச், க்ரீன், ரெட் அண்ட் yellow கேப்சிகம்ஸ் இருக்கிறது போடலாம். ரெண்டுமே அட் அ டைம் குக் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே வந்து க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். ரொம்ப குக் ஆகிடக்கூடாது, சாஃப்ட் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் லைட்டாக ஒரு 1 or 2 minutes நம்ம அதை வதக்கினா போதும். சில்லிஸை போட்டுடலாம். ஒரு 1 minute அப்புறம் சோயா சாஸ் போட்டுக்கலாம். கெச்சப் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஆனால் குக் ஆகலை, எல்லாமே கிறிஸ்பியாக தான் இருக்குது இன்னும். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம பன்னீர் போட்டுடலாம். ஸோ பன்னீர் போட்டோன்னே கொஞ்சம் நல்லா அந்த கெச்சப் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். உங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. நான் 1 ஸ்பூன் போட்டு பார்க்குறேன். இன்னொன்று போடலாம். ஓகே. ஸோ இது நல்ல காரமாக இருக்க போது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். எவ்வளோ சில்லிஸ் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் வந்து இது ஜஸ்ட் ஸ்டர் ஃப்ரை டிஷ். அவ்வளோதான். கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து யூஷுவலாக டெவில்ட் சிக்கன், டெவில்ட் ப்ரான்ஸ் நிறைய பண்ணலாம். எதுனாலும் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ இன்றைக்கி பன்னீர் ட்ரை பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோதான். டோட்டலாகவே ஒரு 3 minutes தான் ஆச்சு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு.
ஸோ டிஷ் இஸ் டன். இப்போ பிளேட் பண்ணிடலாம். ஸோ டெவில்டு பன்னீர் ரெடி. இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் லெமன் ட்ரிசில் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ். அப்புறம் இந்த ஹோம்மேட் பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். டெவில்டு பன்னீர் நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சென்னை டு லண்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.